ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எம்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மணத்தக்காளி கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கடையில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கீரை கடையில் பண்ணுறதுக்கு நான் பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது கூட நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னா, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 பல் பூண்டு, 2 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு, தக்காளி பழம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம பருப்பு கூடயே சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் பருப்பு கூடயே சேர்த்து இதெல்லாம் நான் வேக போடுறேன். இப்போது இதுக்கு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. அதாவது இந்த பருப்பெல்லாம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இதை நல்லா ஒரு 4 விசில் விடணுங்க. இதுக்கு முன்னாடி நல்லா மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் பெருங்காயப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க குக்கரில் வச்சுட்டு. அதுக்கப்புறமா நல்லா இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை நல்லா ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை தனியாக வேக வச்சுருங்க. நம்ம ஆல்ரெடி பருப்பை 4 விசில் வச்சுட்டு வந்துட்டோம். இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு தனியாக வேக போட்டுடலாம் தண்ணி ஊற்றி. இப்போ அது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை தூக்கி நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை தூக்கி கொட்டிடுங்க. பார்த்தீங்களா, இந்த பருப்பு கூடயே நம்ம இதை கொட்டிடலாம். அதுக்கப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போது இந்த பருப்பு கூட நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டோம். அடுத்து தாளிப்புக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா நல்லெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வேறு எந்த எண்ணெயும் எடுக்கல, நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்தாச்சு. நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ இதில் ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்து நல்லா அது சின்னதாக உடச்சி போட்டேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்குங்க. அதாவது லைட் ப்ரௌன் வந்துருச்சு அப்படின்னா வெங்காயம் வதங்கிறது போதும்னு அர்த்தம். இப்போ இதை நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம். தாளிப்பு ரெடியானதை நம்ம இதில் கொட்டியாச்சு. அப்படியே பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொதிக்க வச்சுருங்க சிம்லேயே வச்சுட்டு. இது நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் உப்பு இந்த ஸ்டேஜிலே சேர்த்துடணும். உப்பு நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான கசப்பே இல்லாத மணத்தக்காளி கீரை கடையல் ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்பவே ஆரோக்கியமான சமையல். குடல் புண் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ரொம்பவே தீர்த்துரும். அதனால் வாரத்தில் ஒரு டைம் சேர்த்துருங்க.